துர்கா ஸ்டாலின் இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் பேசிய பேச்சு ஏற்கனவே ஒரு குடும்பம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை ஆளுது அப்படின்னு ஜெயலலிதா அம்மா சொன்னது பெருமளவு மக்கள்கிட்ட எடுபட்டது. அதே போல் எடப்பாடி பழனிசாமியோடைய பேச்சு துர்கா ஸ்டாலினும் இப்போ வந்துட்டாங்க. அவங்க மேடையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல வேலைக்கு நடுவில் இதுக்கு வந்திருக்காரு, இந்த விழாக்கு வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணி கிழிச்சிங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. இன்னொரு விஷயம், துர்கா அவர்கள் மேடையில் பேசுகிறத எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கலாமான்னு கேட்கலாம். ஆனால் இப்படி தாங்க முதல்ல மேடையில் பேச வருவாங்க, அதுக்கப்புறம் தான் அப்படியே பெரிய பதவியில் வருவாங்க. ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டில் சுரண்டிகிட்டு இருக்கிறது விஜயும் சொல்கிறாரு. ஜெயலலிதா அம்மா சொன்னது மக்கள்கிட்ட எடுபட்டது போல் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறது ரொம்ப களவுக்கியலாக இருக்குது. மக்கள்கிட்ட எளிதாக நீங்கள் பாருங்களேன், ஒரு பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட எளிதாக அணுகக்கூடிய வகையில் இருக்குது. அந்த வகையில் இப்போ ஒரு குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்திருக்காரு. ஒரு பக்கம் குடும்பம், இன்னொரு பக்கம் முதலமைச்சருக்கு தெரியாத நடக்குது, இன்னொரு பக்கம் நிர்வாக சீர்கேடு. இதையெல்லாம் வச்சதை தாண்டி புதிய திட்டம் எதுவுமே இல்லாமல் இந்த ஆட்சி நிதி நிலைமையில் தள்ளாடி கொண்டிருக்கிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறத வெகுஜன மக்கள் ரசிக்கிறாங்க. இன்றைக்கி உளவுத்துறை ஆகட்டும், பெண் நிறுவனமாகட்டும், எடப்பாடி பழனிசாமி பேசுகிறது எடுபடுதுன்னு சொன்னதுனால தான் இதை பதில் சொல்ல முடியாமல் திமுக திணறி வருகிறது. தொடர்ந்து சொல்கிறோம், கலாநிதி மாறனில் தயாநிதி மாறனில் ஆரம்பித்து துர்கா ஸ்டாலின் அவங்க மருமகள் இப்படி மொத்த பேரும் அரசியலுக்கு வந்துட்டாங்கன்னு எடப்பாடி அவர்கள் சொல்கிறதை மக்கள் ரசிக்கிறார்கள்.